ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கெட் டிஎன்பிசி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிசி 2024 கேட்ட 5 வினாத்தாள்களோட சீரீஸ் தான் பார்த்துட்ருக்கோம். அதில் வினாத்தாள் 3 பொது அறிவு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தென் நம்ம சேனல் யாரா புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் டிஎன்பிசி ரிலேட்டடாக கேட்ட எல்லா கொஷின் பேப்பருமே நம்ம சேனலில் இருக்கும். டிஸ்கிரிப்ஷன் அண்டு பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேவையான வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கலாம். தென் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க. முதல் வினா, இது அறிவியல் மனநிலையை பொறுத்தவரை உண்மை. இது அறிவியல் மனநிலையை பொறுத்தவரை உண்மை. திறந்த மனப்பான்மை மற்றும் அறிவுசார் நேர்மை. திறந்த மனப்பான்மை மற்றும் அறிவுசார் நேர்மை. மேட்ச் த ஃபாலோயிங். பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. சார்லஸ் டார்வின் பரிணாமம். சார்லஸ் டார்வின் பரிணாமம். கிரிக்கர் மெண்டல் மரபியல். ராபர்ட் கோச் நவீன நுண்ணறிவியல். கிளாட் பெர்னால்ட் உடற்செயலியல். சார்லஸ் டார்வின் மரபியல். கிரிக்கர் மெண்டல் பரிணாமம். ராபர்ட் கோச் நவீன நுண்ணுயிரியல். கிளாட் பெர்னால்ட் உடற்செயலியல். அடுத்து ஒரு பத்தி கொடுத்துருக்காங்க. அந்த பத்தி படிச்சுட்டு நம்ம ஆன்சர் சொல்லணும். பின்வரும் பத்தியை படித்து அதற்கான கேள்விக்கு உங்களது பகுத்தறிவு திறனை உபயோகித்து பதிலளிக்கவும். முதுகெலும்பு நெடுவரிசை எலும்புகளால் உருவாக்கப்படுகிறது. அவை நெடுவரிசைக்கு அதிர்ச்சி உறிஞ்சிகளாக செயல்படும் குருத்தெலும்பு பட்டைகள் மூலம் பிரிக்கப்படுகின்றன. முதுகெலும்பின் முதுகெலும்பு எலும்புகளில் உள்ள துளைகள் வழியாக நரம்புகள் சுற்றளவில் செல்கின்றன. இந்த நரம்புகள் டிஸ்க்குகளுக்கு மிக அருகில் இயங்குகின்றன. அதனால்தான் தன்னிடம் நீங்கி நீண்டு கொண்டிருக்கும் டிஸ்க்குக்குள் இந்த நரம்புகளுடன் சேர்ந்து வலியை ஏற்படுத்தும். மேலே உள்ள பத்தியில் என்ன விளக்கப்பட்டுள்ளதுன்னா, தன்னிடம் நீங்கி நீண்டு செல்லும் வட்டு நரம்பு வலியை ஏற்படுத்தும் விதம். தன்னிடம் நீங்கி நீண்டு செல்லும் வட்டு நரம்பு வலியை ஏற்படுத்தும். அடுத்து, டவுன் சிண்ட்ரோம் தோன்ற குரோமோசோமில் ஏற்படும் பகுதி மாற்ற நிலையை கண்டுபிடிக்கவும். டவுன் சிண்ட்ரோம் தோன்ற குரோமோசோமில் ஏற்படும் பகுதி மாற்ற நிலை 2n+1. அமோனியாக்குதலில் ஈடுபடும் பாக்டீரியத்தை கண்டுபிடிக்கவும். அமோனியாக்குதலில் ஈடுபடும் பாக்டீரியத்தை கண்டுபிடிக்கவும். பேசில்லஸ் ராமோசிஸ். பேசில்லஸ் ராமோசிஸ். அடுத்து, அறிவியல் மனப்பான்மையை கீழ் உள்ளவற்றில் எது தவிர மற்றவை புகுத்த முடியும்? 4 தவிர்த்து. அறிவியல் மனப்பான்மையை கீழ் உள்ளவற்றில் எது தவிர மற்றவை புகுத்த முடியும்? மனப்பாடம் செய்தலை தவிர்த்து. கேள்வி கேட்டல், ஏற்கனவே வெளியிடப்பட்ட அறிவியல் தகவல்களை படித்தல், சோதனைகள் செய்தல். இதில் 4 தவிர்த்து மீதி எல்லாமே முடியும். அடுத்து, கீழ்காண்பவற்றுள் எது எவை சரியானது? அணுக்கரு உலைகளில் நியூட்ரான் மட்டுப்படுத்தி தனிப்பான்களாக செயல்படும் தனிமங்கள் எத்தகைய தன்மையை கொண்டிருக்க வேண்டும்? 3 மற்றும் 4. குறைந்த அணு எடை கொண்டவை. நியூட்ரானை உட்கவரும் குறுக்குவெட்டு பரப்பு குறைந்த அளவு கொண்டவை. குறைந்த அணு எடை கொண்டவை. நியூட்ரான்களை உட்கவரும் குறுக்குவெட்டு பரப்பு குறைந்த அளவு கொண்டவை. கோபாலகிருஷ்ண கோகலே இந்தியாவின் வைரம், மகாராஷ்டிராவின் அணிகலன் மற்றும் தொழிலாளர்களின் இளவரசன் என்று புகழ்ந்தவர். கோபாலகிருஷ்ண கோகலேவை இந்தியாவின் வைரம், மகாராஷ்டிராவின் அணிகலன் மற்றும் தொழிலாளர்களின் இளவரசன் என்று புகழ்ந்தவர் பால கங்காதர திலகர். பால கங்காதர திலகர். நியூசிலாந்தின் புகையில்லா சுற்றுச்சூழல் மசோதாவை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது உண்மையானவை? நியூசிலாந்தின் புகையில்லா சுற்றுச்சூழல் மசோதாவை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எவை உண்மையானவை? 1, 2, 3 எல்லாமே உண்மையானவை. சட்டம் டிசம்பர் 2022 நிறைவேறியது. சட்டம் டிசம்பர் 2022 நிறைவேறியது. 2008க்கு பிறகு பிறந்தவர்கள் ஒருபோதும் சிகரெட் அல்லது புகையிலை பொருட்களை வாங்க முடியாது. 2008க்கு பிறகு பிறந்தவர்கள் ஒருபோதும் சிகரெட் அல்லது புகையிலை பொருட்களை வாங்க முடியாது. புகையிலை தயாரிப்புகளில் நிக்கோடின் அளவு குறைக்கப்பட வேண்டும். புகையிலை தயாரிப்புகளில் நிக்கோடின் அளவு குறைக்கப்பட வேண்டும். எந்த மாநிலம் உள்நாட்டில் விளையும் பறவைகள் கண் மிளகாய் அல்லது தாய் மிளகாயை அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்துள்ளது? எந்த மாநிலம் உள்நாட்டில் விளையும் பறவைகள் கண் மிளகாய் அல்லது தாய் மிளகாயை அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்துள்ளது? மிசோராம். மிசோராம். ஈர்ப்பு அலைகள் எவ்வாறு உருவாகின்றன? ஈர்ப்பு அலைகள் எவ்வாறு உருவாகின்றன? 2 கருந்துளைகளுக்கு இடையிலான மோதலில் இருந்து. 2 கருந்துளைகளுக்கு இடையிலான மோதலில் இருந்து.
அடுத்து, ஜப்பானிய இயற்பியலாளர்களால் சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட யுரேனிய ஐசோடோப்பின் அணு எண் மற்றும் நிறை எண் என்ன? ஜப்பானிய இயற்பியலாளர்களால் சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட யுரேனியம் ஐசோடோப்பின் அணு எண் மற்றும் நிறை எண் என்ன? அணு எண் மற்றும் நிறை எண். அணு எண் 92, நிறை எண் 241. ஒரு அரசியல் கட்சி தோற்றுவிக்கப்பட்ட எத்தனை நாட்களுக்குள் இந்திய தேர்தல் ஆணையத்திடம் பதிவுரிமை பெறுவதற்காக விண்ணப்பித்திருக்க வேண்டும்? ஒரு அரசியல் கட்சி தோற்றுவிக்கப்பட்ட எத்தனை நாட்களுக்குள் இந்திய தேர்தல் ஆணையத்திடம் பதிவுரிமை பெறுவதற்காக விண்ணப்பித்திருக்க வேண்டும்? 30 நாட்களுக்குள். 30 நாட்களுக்குள். ஜூன் 2022இல் டேஸ் நகரங்களில் சுத்தம் செய்வதற்கும் அவற்றை குப்பைகள் இல்லா பகுதியாக்க தமிழ்நாட்டில் இயக்கம் தொடங்கப்பட்டது. தூய்மைக்கான மக்கள் இயக்கம். தூய்மைக்கான மக்கள் இயக்கம். ஜூன் 2022இல் டேஸ் நகரங்களில் சுத்தம் செய்வதற்கு அவற்றை குப்பைகள் இல்லா பகுதியாக்க தமிழ்நாட்டில் இயக்கம் தொடங்கப்பட்டது. தூய்மைக்கான மக்கள் இயக்கம். தூய்மைக்கான மக்கள் இயக்கம். நிதி அமைச்சகத்தின் செலவின துறையானது எதை ஏற்படுத்துவதற்கு விரிவான வழிகாட்டு நெறிமுறைகளை மாநிலங்களுக்கு வழங்கியுள்ளது? நிதி அமைச்சகத்தின் செலவின துறையானது எதை ஏற்படுத்துவதற்கு விரிவான வழிகாட்டு நெறிமுறைகளை மாநிலங்களுக்கு வழங்கியுள்ளது? ஒற்றுமை வணிக வளாகம். ஒற்றுமை வணிக வளாகம். பின்வருவனவற்றில் இந்தியாவில் மிக குறைவான புகையிலை உற்பத்தியாளர்கள். பின்வருவனவற்றில் இந்தியாவில் மிக குறைவான புகையிலை உற்பத்தியாளர்கள் தமிழ்நாடு. உயிர் சிதைவு செயல்முறை காற்று நிலை சுவாசம் அல்லது காற்றில்லா சுவாசம் ஆகியவற்றின் முன்னிலையில் உயிர் பொருளை உடைக்கிறது. உயிர் சிதைவு செயல்முறை காற்றில்லா சுவாசம் அல்லது காற்றுநிலை சுவாசம் அல்லது காற்றில்லா சுவாசம் ஆகியவற்றின் முன்னிலையில் உயிர் பொருளை உடைக்கிறது. காற்றில்லா செயல்முறை. காற்றில்லா செயல்முறை. தாவர வகை மற்றும் சராசரி ஆண்டு மழைப்பொழிவை சரியாக பொருத்துக. தாவர வகை மற்றும் சராசரி ஆண்டு மழைப்பொழிவை சரியாக பொருத்துக. 1, 2, 3, 4 அப்படியே நேராக தான் கொடுத்துருக்காங்க. பசுமை மர காடுகளில் 200 சென்டிமீட்டருக்கு மேல் மழைப்பொழிவு இருக்கும். பசுமை மர காடுகள் 200 சென்டிமீட்டருக்கு மேல். பருவமழை காடுகளில் 100லிருந்து 200 சென்டிமீட்டர். வறண்ட காடுகளில் 50லிருந்து 100 சென்டிமீட்டர். பாலைவன காடுகள் 50 சென்டிமீட்டருக்கும் குறைவாக. அடுத்து, கூற்று மற்றும் காரணம் கொடுத்துருக்காங்க. கூற்று: வட இந்தியாவில் காணப்படும் ஆறுகள் வற்றாதவை. வட இந்தியாவில் காணப்படும் ஆறுகள் வற்றாதவை. இவ்வாறுகள் வருடம் முழுவதும் நீரை பெற்று இருக்கின்றன. இதில் வற்றாத ஆறுகள் வட இந்தியாவில் காணப்படும் ஆறுகள் தான், ஆனால் வருடம் முழுவதும் நீரை பெற்றிருக்கின்றன என்பது தவறு. வட இந்தியாவில் காணப்படும் ஆறுகள் வற்றாதவை என்பது சரி. இந்தியாவில் உள்ள இமயமலை டேஸாக பிரிக்கப்பட்டுள்ளன. இந்தியாவில் உள்ள இமயமலை 3 இணைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. இந்தியாவில் உள்ள இமயமலை 3 இணைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. டேஸ் மேற்கொண்ட முயற்சியின் காரணமாக கிபி 1872இல் பூர்வீக திருமண சட்டத்தை அரசு இயற்றியது. டேஸ் மேற்கொண்ட முயற்சியின் காரணமாக கிபி 1872இல் பூர்வீக திருமண சட்டத்தை அரசு இயற்றியது. கேஷ்வசந்திர சென். இந்தியா மதசார்பற்ற நாடு என கூறுவதற்கு எது முக்கிய காரணம்? இந்தியா மதசார்பற்ற நாடு என கூறுவதற்கு எது முக்கிய காரணம்? மத சிறுபான்மையினருக்கு சிறப்பு பாதுகாப்பு. மத சிறுபான்மையினருக்கு சிறப்பு பாதுகாப்பு. 1895ஆம் ஆண்டு கட்டப்பட்ட முல்லை பெரியாறு அணையின் தலைமை பொறியாளர் யார்? 1895ஆம் ஆண்டு கட்டப்பட்ட முல்லை பெரியார் அணையின் தலைமை பொறியாளர் கர்னல் ஜான் பென்னிக்விக். கர்னல் ஜான் பென்னிக்விக். சிந்து சமவெளி நாகரிகத்தின் போது எந்த மரம் உச்ச தெய்வமாக கருதப்பட்டது? சிந்து சமவெளி நாகரிகத்தின் போது எந்த மரம் உச்ச தெய்வமாக கருதப்பட்டது? அரச மரம். பின்வருவனவற்றுள் ஏக் பாரத் ஷரஸ்தா பாரத் திட்டம் பற்றிய கூற்று சரியானது. பின்வருவனவற்றுள் ஏக் பாரத் ஷரஸ்தா பாரத் திட்டம் பற்றிய கூற்று சரியானது. 1 மற்றும் 2 சரி. சர்தார் வல்லபாய் பட்டேலின் 140வது பிறந்த நாள் அன்று அறிவிக்கப்பட்டது. சர்தார் வல்லபாய் பட்டேலின் 140வது பிறந்த நாள் அன்று அறிவிக்கப்பட்டது. நமது தேசத்தின் ஒற்றுமை மற்றும் பன்முகத்தன்மையை கொண்டாடுவதே இதன் குறிக்கோள். நமது தேசத்தின் ஒற்றுமை மற்றும் பன்முகத்தன்மையை கொண்டாடுவதே இதன் குறிக்கோள்.
அடுத்து, எந்த மொகலாய இளவரசரின் படத்தொகுப்பு இன்றும் லண்டனில் உள்ள இந்திய அலுவலக நூலகத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது? எந்த மொகலாய இளவரசரின் படத்தொகுப்பு இன்றும் லண்டனில் உள்ள இந்திய அலுவலக நூலகத்தில் பாதுகாப்பாக வைத்துள்ளது? தராசுகோ. பாமினி சுல்தான்கள் டேஸ் என அழைக்கப்படும் தமது தனிப்பட்ட மெய்காப்பாளர்களை வைத்திருந்தனர். பாமினி சுல்தான்கள் டேஸ் என அழைக்கப்படும் தமது தனிப்பட்ட மெய்காப்பாளர்களை வைத்திருந்தனர். காஸ் ஹைகேல். கீழ்கண்டவற்றுள் சமுத்திரகுப்தர் காலத்தை சார்ந்த கல்வெட்டுகள் எவை? 1, 2, 3. கீழ்கண்டவற்றுள் சமுத்திரகுப்தர் காலத்தை சார்ந்த கல்வெட்டுகள்: அலகாபாத் தூண் கல்வெட்டுகள், நாலந்தா செப்பு பட்டயம், ஈரான் கல்வெட்டுகள். சமுத்திரகுப்தர் காலத்தை சேர்ந்த கல்வெட்டுகள்: அலகாபாத் தூண் கல்வெட்டுகள், நாலந்தா செப்பு பட்டயம், ஈரான் கல்வெட்டுகள். அடுத்து, கீழ்வருவனவற்றை அவை அமைக்கப்பட்ட ஆண்டின் அடிப்படையில் வரிசைப்படுத்துக. கீழ்வருவனவற்றை அவை அமைக்கப்பட்ட ஆண்டின் அடிப்படையில் வரிசைப்படுத்துக. ஃபஸ்ட்டு பல்வந்த்ராய் மேத்தா குழு, அதுக்கப்புறம் அசோக் மேத்தா குழு, அப்புறம் GVK ராவ் குழு, லாஸ்ட்டாக LM சிங்வி குழு. ஃபஸ்ட்டு பல்வந்த்ராய் மேத்தா குழு, அப்புறம் அசோக் மேத்தா குழு, GVK ராவ் குழு, லாஸ்ட்டாக LM சிங்வி குழு. மாநிலங்களில் பின்வருவனவற்றுள் எது துணை நீதிமன்றங்களின் கீழ் வருவதில்லை? மாநிலங்களில் பின்வருவனற்றுள் எது துணை நீதிமன்றங்களின் கீழ் வருவதில்லை? நுகர்வோர் நீதிமன்றங்கள் தான் துணை நீதிமன்றங்களின் கீழ் வருவதில்லை. குற்றவியல் நீதிமன்றங்கள், குடிமை நீதிமன்றங்கள், வருவாய் நீதிமன்றங்கள்லாம் துணை நீதிமன்றங்களின் கீழ் வரும். அடுத்து, 9வது அட்டவணை பற்றிய கீழ் காணப்படும் வாக்கியங்களில் எது எவை தவறானது? 9வது அட்டவணை பற்றிய கீழ் காணப்படும் வாக்கியங்களில் எது எவை தவறானதுன்னா, அடிப்படை உரிமை மீறல்களுக்கு 9வது அட்டவணையின் சட்டங்கள் நீதி புனராய்வுக்கு உட்படாது. அடிப்படை உரிமை மீறல்களுக்கு 9வது அட்டவணையின் சட்டங்கள் நீதி புனராய்வுக்கு உட்படாது. 2010 திருத்தப்பட்ட 1951ஆம் ஆண்டின் மக்கள் பிரதிநிதித்துவம் குறித்த சட்டம் டேஸுக்கு வாக்களிக்கும் உரிமையை வழங்குகிறது. 2010 திருத்தப்பட்ட 1951ஆம் ஆண்டின் மக்கள் பிரதிநிதித்துவம் குறித்த சட்டம் டேஸுக்கு வாக்களிக்கும் உரிமையை வழங்குகிறது. வெளிநாடுகளில் உள்ள இந்திய பாஸ்போர்ட் வைத்திருப்பவர்கள் இந்திய நாடாளுமன்றத்தில் மசோதாவை நிதி மசோதா அல்லது சாதாரண மசோதா என முடிவு செய்வது யார்? இந்திய நாடாளுமன்றத்தில் மசோதாவை நிதி மசோதா அல்லது சாதாரண மசோதா என முடிவு செய்வது சபாநாயகர். இந்திய அரசியலமைப்பின் 360வது விதியானது எதனை பற்றி குறிப்பிடுகிறது? இந்திய அரசியலமைப்பின் 360வது விதியானது எதனை பற்றி குறிப்பிடுகிறது? நிதி அவசர நிலை. பஞ்சாயத்து ராஜ் தேர்தல் தொடர்பான சர்ச்சைகளை தீர்ப்பதற்கு ஒவ்வொரு மாநிலத்திலும் நீதித்துறை தீர்ப்பாயத்தை பரிந்துரை செய்த குழு எது? பஞ்சாயத்து ராஜ் தேர்தல் தொடர்பான சர்ச்சைகளை தீர்ப்பதற்கு ஒவ்வொரு மாநிலத்திலும் நீதித்துறை தீர்ப்பாயத்தை பரிந்துரை செய்த குழு LM சிங்வி குழு. குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவிகளை யாரும் வகிக்காத ஒரு சூழலில் குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவிகளை யாரும் வகிக்காத ஒரு சூழலில் குடியரசுத் தலைவராக பதவி வகித்த இந்திய தலைமை நீதிபதி யார்? குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவிகளை யாரும் வகிக்காத ஒரு சூழலில் குடியரசுத் தலைவராக பதவி வகித்த இந்திய தலைமை நீதிபதி M. இதயத்துல்லா. கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. கூற்று காரணம் இரண்டும் சரியான விளக்கம்னு கொடுத்துருக்காங்க. பயனுள்ள பொருளாதார வளர்ச்சி என்பது வளர்ச்சிக்கான திட்டமிடலை பொறுத்தது. பயனுள்ள பொருளாதார வளர்ச்சி என்பது வளர்ச்சிக்கான திட்டமிடலை பொறுத்தது. பொருளாதார மேம்பாட்டிற்கான திட்டமிடல் அமைப்பை கொண்டிருப்பது நவீன அரசாங்கத்தின் தரப்பில் கட்டாயமாகிவிட்டது. பொருளாதார மேம்பாட்டிற்கான திட்டமிடல் அமைப்பை கொண்டிருப்பது நவீன அரசாங்கத்தின் தரப்பில் கட்டாயமாகிவிட்டது. வேலை நிறைவு நிலை என்பது எவ்வகையான வேலையின்மையை உள்ளடக்கியது? வேலை நிறைவு நிலை என்பது எவ்வகையான வேலையின்மையை உள்ளடக்கியது? பிறழ்ச்சிக்கால வேலையின்மை. அடுத்து, நீடித்து நிலைக்கும் பசுமை புரட்சியின் உட்கருத்துக்கள். நீடித்து நிலைக்கும் பசுமை புரட்சியின் உட்கருத்துக்கள் 1, 2, 3. குறைந்த இடுபொருட்களில் அதிக உற்பத்தி, புதுப்பிக்கத்தக்க சக்தி பயன்பாடு. குறைந்த இடுபொருட்களில் அதிக உற்பத்தி, புதுப்பிக்கத்தக்க சக்தி பயன்பாடு. மண்வளம் பாதுகாக்க சுற்றுச்சூழலை பேணுதல்.
இந்த கொஷின் பேப்பர்லாம் முடிஞ்ச பிறகு நம்ம ஜூன் 9 எக்ஸாம் ஃபினிஷ் பண்ணிவிடுவோம், குரூப் 4 எக்ஸாம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா குரூப் 2A எக்ஸாம் வருது. அதற்கு நம்ம தொடர்ந்து வீடியோ கொடுத்துட்டே இருப்போம், ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரும். தென் குரூப் 2A குரூப் 4 வந்து ஒரே சிலபஸ் ஓரியன்டாக இருக்கும். அதுலேயும் தமிழும் ஜிகே தான் வரும். அதெல்லாம் வந்து நம்ம வீடியோ வந்து 1 by 1 கொடுப்போம். தமிழுக்கும் கொடுக்குறதா இருக்கும், ஜிகேக்கும் கொடுக்குறதா இருக்கும். ஃபுல் கொஷின் அண்ட் ஆன்சர் டைப்பில் வரும். அதனால் தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. குரூப் 4 எக்ஸாம் எழுதுகிறவங்க டிகிரி முடித்தவங்களா இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் குரூப் 2A எக்ஸாமும் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நடுவில் வந்து கொஞ்ச நாள் தான் இருக்குது. நம்ம படித்த விஷயம் எதுவுமே மறக்காது. அடுத்த எக்ஸாம் நம்ம அட்டன் பண்ணும்போது எதனா ஒரு எக்ஸாமில் கிளிக் பண்ணி நம்ம உள்ளே போயிடலாம். அதனால் வந்து படிச்சிட்டிங்களா, நீங்கள் இந்த எக்ஸாம் மட்டும்தான் உங்கள் எய்மாக இருந்தால் டிஎன்பிசியில் வைக்கிற எல்லா எக்ஸாமுமே அட்டன் பண்ணிகிட்டே இருங்க. சிலபஸ் வந்து அது இருந்தால் சிலபஸ் வந்து குரூப் 4 குரூப் 2A நம்ம படிக்கிற சிலபஸ் ஓரியன்டாக இருந்தால் நீங்கள் எல்லா எக்ஸாமுமே அட்டன் பண்ணி எதனா ஒரு எக்ஸாமில் உள்ளே போகிற மாதிரி பிளான் பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா வந்து வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு நம்ம சிலபஸ் ரிலேட்டடாக பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 3-4 எக்ஸாமாவது இருக்கும். அதனால் வந்து நீங்கள் எக்ஸாம் தொடர்ந்து அட்டன் பண்ணிங்கன்னா எதனா ஒரு எக்ஸாமில் வந்து நீங்கள் கண்டிப்பாக கிளிக் ஆகி போயிடலாம். ஒரு சிலருக்கு வந்து குரூப் 4 எய்மாக இருக்கும், ஒரு சிலருக்கு குரூப் 2A இருக்கும், இல்லை குரூப் 1 UPSC எக்ஸாம். அதுபோல் எந்த எக்ஸாம் அட்டன் பண்ணாலும் தொடர்ந்து நீங்கள் வந்து உங்கள் முயற்சியில் ஈடுபட்டுகிட்டே இருங்க. அப்போ தான் வந்து ஒரு நாள் நம்ம சக்ஸஸை கண்டிப்பாக பார்க்க முடியும். விடாமுயற்சி தான் விஸ்வரூபம் வெற்றி தரும். அதனால் வந்து தொடர்ந்து நீங்கள் படிச்சுட்டே இருங்க. இந்த குரூப் 4 எக்ஸாம் வந்து முடிஞ்ச பிறகு நம்ம தொடர்ந்து வீடியோ கொடுப்போம். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வினா பார்க்கலாம். டேஸ் குழுவின் முக்கிய பணி என்பது இந்திய அரசாங்க செலவுக்காக பாராளுமன்றத்தால் ஒதுக்கப்பட்ட நிதிகளை ஆய்வு செய்வதாகும். டேஸ் குழுவின் முக்கிய பணி என்பது இந்திய அரசாங்க செலவுக்காக பாராளுமன்றத்தில் ஒதுக்கப்பட்ட நிதிகளை ஆய்வு செய்வதாகும். பொது கணக்கு குழு பின்வருவனவற்றுள் எது சரக்கு மற்றும் சேவை வரியின் இயல்பு இல்லை? பின்வருவனவற்றில் எது சரக்கு மற்றும் சேவை வரியின் இயல்பு இல்லை? தயாரிப்பாளர்கள் வாங்கும் மூலப்பொருள்கள் மீது வரி கிடையாது. தயாரிப்பாளர்கள் வாங்கும் மூலப்பொருள்கள் மீது வரி கிடையாது. இது மட்டும் கிடையாது. இது பொருள்கள் மற்றும் சேவைகளின் அளிப்பின் மீது விதிக்கப்படுகிறது. ஜிஎஸ்டி வந்து பொருள் மற்றும் சேவை மீது வரி. ஒருமுனை வரி ஜிஎஸ்டி. உள்ளீடுகள் மீதான வரி வரவு இதில் உள்ளது. ஓகேங்களா, இதெல்லாம் வந்து ஜிஎஸ்டியில் வரும். இந்திய ரிசர்வ் வங்கி மலிவு பணக் கொள்கையை பின்பற்ற முடிவெடுத்தால் அதன் விளைவாக இந்திய ரிசர்வ் வங்கி மலிவு பணக் கொள்கையை பின்பற்ற முடிவெடுத்தால் அதன் விளைவு வங்கி வட்டி விதத்தை குறைக்கும். ஒரு சமதர்ம பொருளாதார அமைப்பில் உற்பத்தி, பகிர்வு மற்றும் தீர்வுகளை முடிவு செய்வது எவை? ஒரு சமதர்ம பொருளாதார அமைப்பில் உற்பத்தி, பகிர்வு மற்றும் தீர்வுகளை முடிவு செய்வது மத்திய திட்டக்குழு. அடுத்து இதில் 1 மற்றும் 2 தான் வந்து சரி. இந்திய தேசிய காங்கிரஸ் கிபி 1885 பிரிட்டிஷ் காலனித்துவ காலத்தில் நிறுவப்பட்டது. இந்திய தேசிய காங்கிரஸ் கிபி 1885 பிரிட்டிஷ் காலனித்துவ காலத்தில் நிறுவப்பட்டது. இதன் நிறுவனர்களில் ஆலன் ஆக்டேவியன் ஹியூம், தாதாபாய் நவ்ரோஜி மற்றும் தீன்ஷா வச்சா ஆகியோர் அடங்குவர். இந்திய தேசிய காங்கிரஸ் 1885 பிரிட்டிஷ் காலனித்துவ காலத்தில் நிறுவப்பட்டது. இதன் நிறுவனர்களில் ஆலன் ஆக்டேவியன் ஹியூம், தாதாபாய் நவ்ரோஜி மற்றும் தீன்ஷா வாச்சா ஆகியோர் அடங்குவர். அடுத்து ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் டேஸ் கொள்கையில் தீவிரமாக நம்பிக்கை கொண்டவராக இருந்தார். ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் டேஸ் கொள்கையில் தீவிர நம்பிக்கை கொண்டவராக இருந்தார். ஓரிரை கொள்கை. இந்திய பிரிவினை தொடர்பாக பின்வரும் வாக்கியங்களில் எவை சரியானவை? இந்திய பிரிவினை தொடர்பாக பின்வரும் வாக்கியங்களில் எவை சரியானவை? பிரிவினையை காங்கிரஸ் அங்கீகரித்தது. இதில் 1, 2, 3 சரி. பிரிவினையை காங்கிரஸ் அங்கீகரித்தது. மவுண்ட் பேட்டன் இந்திய பிரிவினை திட்டத்தினை ஜூன் 2, 1947 வகுத்தார். பிரிவினையை காங்கிரஸ் அங்கீகரித்தது. மவுண்ட் பேட்டன் இந்திய பிரிவினையை திட்டத்தினை ஜூன் 2, 1947 வகுத்தார். 1947ஆம் ஆண்டு சட்டம் 2 சுதந்திர நாடுகளை உருவாக்க வழி செய்தது. 1947ஆம் ஆண்டு சட்டம் 2 சுதந்திர நாடுகளை உருவாக்க வழி செய்தது. தமிழ்நாட்டில் ராஜாஜி தலைமையின் கீழ் நடைபெற்ற வேதாரண்யம் நடையின் போது கலந்து கொண்ட சத்தியாகிரகிகள் எத்தனை பேர்? தமிழ்நாட்டில் ராஜாஜி தலைமையின் கீழ் நடைபெற்ற வேதாரண்யம் நடையின் போது கலந்து கொண்ட சத்தியகிரகிகள் எத்தனை பேர்னா 98 பேர். அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளை முறையே
ஷஹீத் மற்றும் ஸ்வராஜ் என பெயர் மாற்றம் செய்தது யார்? அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள் முறையே ஷஹீத் மற்றும் ஸ்வராஜ் என பெயர் மாற்றம் செய்தது சுபாஷ் சந்திர போஸ். ரவீந்திரநாத் தனது துவக்க கால எழுத்து பதிவுகளை குடும்ப இதழிலே வெளியிட்டுள்ளார். அவ்விதழ் டேஸ் என அழைக்கப்பட்டது. ரவீந்திரநாத் தனது துவக்க கால எழுத்து பதிவுகளை குடும்ப இதழிலே வெளியிட்டார். அவ்விதழ் டேஸ் என அழைக்கப்பட்டது. பாரதி என அழைக்கப்பட்டது. சரியானவற்றை பொறுத்துக. பிரிட்டிஷ் இந்தியாவின் சுதேசி இயக்கத்துடன் தொடர்புடைய ஆளுமைகள். பிரிட்டிஷ் இந்தியாவின் சுதேசி இயக்கத்துடன் தொடர்புடைய ஆளுமைகள் 1, 2, 3. சுதேசி வஸ்து பிரசாரிணி சபா, லோகமான்ய பாலகங்காதர திலக். சுதேசி இயக்கம் சுப்பிரமணிய பாரதி. சுதேசி ஸ்ட்ரீம் நேவிகேஷன் நிறுவனம் V.O. சிதம்பரம். அடுத்து, மாலை மணி என்ற பத்திரிகையை ஆரம்பித்தவர் யார்? மாலை மணி என்ற பத்திரிகையை ஆரம்பித்தவர் அண்ணாதுரை. அடுத்து, பின் வருவனவற்றுள் சரியாக பொருத்தப்பட்டதை கூறுக. 2, 4 தவறு. 2, 4 தவறு. பின்வருவனவற்றுள் சரியாக பொருத்தப்படாதது 2, 4. அப்போ 1, 3 கரெக்டு. SIPAனா சவுத் இந்தியன் பீப்புள் அசோசியேஷன், தென்னிந்திய மக்கள் சங்கம். AMSனா ஆந்திரா மகாசபா. அடுத்து, கீழ்கண்டவற்றை பொறுத்துக. 4, 3, 2, 1. வைத்தியநாத ஐயர் ஆலய நுழைவு போராட்டம். ருக்மணி லட்சுமிபதி துணை சபாநாயகர். பிரகாசம் ஆந்திர கேசரி. வரதராஜலு நாயுடு மதுரை ஹார்வி தொழிற்சங்க வேலை நிறுத்தம். வைத்தியநாத ஐயர் ஆலை நுழைவு, ருக்மணி லட்சுமிபதி துணை சபாநாயகர், பிரகாசம் ஆந்திர கேசரி, வரதராஜலு நாயுடு மதுரை ஹார்வி தொழிற்சங்க வேலை நிறுத்தம். அடுத்து, 1951ஆம் ஆண்டு ஜமீன்தார் ஒழிப்பு முறை சட்டத்தின் விளைவு யாது? 1951ஆம் ஆண்டு ஜமீன்தார் ஒழிப்பு முறை சட்டத்தின் விளைவு குத்தகைதாரர்கள் மற்றும் பங்குதாரர்கள் 62 லட்சம் ஹெக்டேர் நிலத்தின் உரிமையை பெற்றனர். குத்தகைதாரர்கள் மற்றும் பங்குதாரர்கள் 62 லட்சம் ஹெக்டேர் நிலத்தின் உரிமையை பெற்றனர். எந்த சமூக செயற்பாட்டாளர் ஐரிஷ் புரட்சியாளர்களுடன் தொடர்பு கொண்டிருந்தார் என்று சொல்லப்படுகிறது? எந்த சமூக செயற்பாட்டாளர் ஐரிஷ் புரட்சியாளர்களுடன் தொடர்பு கொண்டிருந்தார் என சொல்லப்படுகிறது? மார்க்ரெட் நோபல். இவைகளில் வேலுத்தம்பியை பற்றிய சரியான கூற்றை எழுது. இவைகளில் வேலுத்தம்பியை பற்றிய சரியான கூற்று 2 மட்டும்தான். இவர் தெற்கு திருவிதாங்கூர் பகுதிக்கு தாசில்தாராக இருந்தார். அடுத்து, வலியுறுத்தல் காரணம் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா A மற்றும் R இரண்டும் சரி, ஆனால் R Aவுக்கான சரியான விளக்கம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. பருத்தி செடியின் பிறப்பிடம் தண்டகா காடு. புதிய கற்கால மனிதன் பருத்தி இழையை நூலாக சுழற்றவும் நூலை பருத்தி துணியில் நெசவு செய்யும் கற்றுக்கொண்டான் என்பது சரியான விளக்கம் கிடையாது. இதற்கான விளக்கம் இது கிடையாது. பருத்தி செடியின் பிறப்பிடம் தண்டகா காடு. புதிய கற்கால மனிதன் பருத்தி இழையை நூலாக சுழற்றவும் நூலை பருத்தி துணியில் நெசவு செய்யும் கற்றுக்கொண்டான் என்பது தனித்தனியாக சரி, ஆனால் ஏவுக்கான விளக்கம் கிடையாது. கிமு 10ஆம் நூற்றாண்டின் அரசனாகிய சாலமனுக்கு தமிழ் நாட்டு கப்பல்கள் வாயிலாக கொண்டு செல்லப்பட்ட பொருட்கள். கிமு 10ஆம் நூற்றாண்டின் அரசனாகிய சாலமனுக்கு தமிழ்நாட்டு கப்பல்கள் வாயிலாக கொண்டு செல்லப்பட்ட பொருட்கள் மயில் தோகை, யானை தந்தம், வாசனை பொருட்கள். டேஸ் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. மேற்காணும் திருக்குறளில் எவை இரண்டை திருவள்ளுவர் இல்வாழ்க்கைக்கு உகந்தது என குறிப்பிடுகிறார்? அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. மேற்காணும் திருக்குறளில் எவை இரண்டை திருவள்ளுவர் இல்வாழ்க்கைக்கு உகந்தது என குறிப்பிடுகிறார்னா அன்பும் அறனும். வள்ளுவரின் அரசியல், பொருளாதார, சமுதாய சிந்தனைகளின் களஞ்சியமாக அமையும் திருக்குறளின் பொருத்தமான பிரிவாக எதை கூறலாம்? வள்ளுவரின் அரசியல், பொருளாதார, சமுதாய சிந்தனைகளின் களஞ்சியமாக அமையும் திருக்குறளின் பொருத்தமான பிரிவு பொருட்பால்.
கீழ்காணும் கூற்றுகளில் சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். கீழ்காணும் கூற்றுகளில் சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். 1, 3, 4 சரி. 1, 3, 4 சரி. கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, நீத்தார் பெருமை, அரண் வலியுறுத்தல் என்ற 4 அதிகாரங்களும் பாயிரம் என அழைக்கப்படும். கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, நீத்தார் பெருமை, அரண் வலியுறுத்தல் என்ற 4 அதிகாரங்களும் பாயிரம் என அழைக்கப்படும். வான் சிறப்பு என்ற அதிகாரத்தில் வருணதேவன் என்ற சொல் வரவில்லை. 3வது பாருங்க, வான் சிறப்பு என்ற அதிகாரத்தில் வருணதேவன் என்ற சொல் வரவில்லை. மனதில் குற்றம் இல்லாமல் இருப்பதே அறம் என்கிறார் வள்ளுவர். இதில் 1, 3, 4 சரி, 2 மட்டும் தவறு. தமிழின் முதல் கள ஆய்வு நூலாக கருதப்படுவது பெரிய புராணம். தமிழின் முதல் கள ஆய்வு நூலாக கருதப்படுவது 1 மட்டும்தான், பெரிய புராணம். சரியான ஆசிரியர் நூல் இணையை கண்டறிந்து பொறுத்துக. சாண்டல்யன் கடல்புறா, சாண்டல்யன் கடல்புறா. வண்ண நிலவன் கடல்புறத்தில். ஜோடி குரூஸ் ஆழி சூழ் உலகு. வரிதையா கான்ஸ்தந்த் கடல் சொன்ன கதை. சாண்டல்யன் கடல்புறா, வண்ண நிலவன் கடல்புறத்தில், ஜோடி குரூஸ் ஆழி சூழ் உலகு, வரிதையா கான்ஸ்தந்த் கடல் சொன்ன கதை. கீழ்காணும் கூற்றுகளில் முதுமொழி காஞ்சி குறித்த செய்திகளில் ஒரு செய்தி தவறானது. முதுமொழி என்றால் பழமொழி, காஞ்சி என்றால் நிலையாமை. இது பழமொழியில் நிலையாமையை குறிக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் தவறானது. இதை எழுதியவர் கூடலூர்கிழார். தொல்காப்பியர் கூறும் அம்மை என்னும் வனப்பில் இப்பாடல் அடங்கும். ஆத்திச்சூடி நூல்களுக்கு முன்னோடி முதுமொழி காஞ்சி. இது எல்லாமே கரெக்டு. அடுத்து, பண்டைய பாறை ஓவியங்கள் கிடைக்கும் இடம் எல்லாமே. பண்டைய பாறை ஓவியங்கள் கிடைக்கும் இடங்கள் மல்லபாடி, பெருமுக்கல், பையம்பள்ளி, சிறுமலை. மல்லபாடி, பெருமுக்கல், பையம்பள்ளி, சிறுமலை எல்லா இடத்துலையுமே பாறை ஓவியங்கள் கிடைக்கும் இடங்கள். அடுத்து, இந்தியாவில் டேஸ் பள்ளிகளின் அடிப்படை கல்வி தேவையை பூர்த்தி செய்வதற்காக கரும்பலகை திட்டம் செயல்படுத்தப்பட்டது. இந்தியாவில் டேஸ் பள்ளிகளின் அடிப்படை கல்வி தேவையை பூர்த்தி செய்வதற்காக கரும்பலகை திட்டம் செயல்படுத்தப்பட்டது. ஆரம்ப பள்ளிகள். இந்தியாவில் ஆரம்ப பள்ளிகளின் அடிப்படை கல்வி தேவையை பூர்த்தி செய்வதற்கு கரும்பலகை திட்டம் செயல்படுத்தப்பட்டது. அடுத்து, பொறுத்துக. திட்டம் திருமண உதவி கொடுத்துருக்காங்க. டாக்டர் தர்மம்மாள் அம்மையார் விதவை மறுமணம். டாக்டர் தர்மம்மாள் அம்மையார் விதவை மறுமணம். ஈவிஆர் மணியம்மையார் நினைவு, ஏழை விதவை தாயின் பெண்கள். ஈவிஆர் மணியம்மையார் நினைவு, ஏழை விதவை தாயின் பெண்கள். டாக்டர் முத்துலட்சுமி நினைவு, கலப்பு திருமணம். டாக்டர் முத்துலட்சுமி நினைவு, கலப்பு திருமணம். அன்னை தெரசா நினைவு, அனாதை பெண்கள். அன்னை தெரசா நினைவு, அனாதை பெண்கள். அடுத்து, இந்திய அரசியலமைப்பு பிற்படுத்தப்பட்ட வகுப்புகளை வரையறுக்கவில்லை, ஆனால் ஒரு குறிப்பை செய்கிறது. அந்த பிரிவை அடையாளம் காணவும். இந்திய அரசியலமைப்பு பிற்படுத்தப்பட்ட வகுப்புகளை வரையறுக்கவில்லை, ஆனால் ஒரு குறிப்பை செய்கிறது. அந்த பிரிவு 16(4). பிரிவு 16(4). தமிழ்நாடு மாநில மனித மேம்பாட்டு அறிக்கை 2017 மாவட்ட வாரியாக வறுமை மற்றும் வருவாய் நிலையில் கீழிருக்கும். அரியலூர். தமிழ்நாடு மாநில மனித மேம்பாட்டு அறிக்கை 2017 மாவட்ட வாரியாக வறுமை மற்றும் வருவாய் நிலையில் கீழிருப்பது அரியலூர். தமிழகத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள மக்கள் போர்டலின் நோக்கம் மாநில அளவிலான முழுமையான குடியிருப்போர் தரவுகளை மின்னணு முறையில் நிர்வகித்தல். தமிழகத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள மக்கள் போரிடரின் நோக்கம் மாநில அளவிலான முழுமையான குடியிருப்போர் தரவுகளை மின்னணு முறையில் நிர்வகித்தல். தமிழகத்தில் எந்த பயிர் உற்பத்திக்காக மிக அதிக அளவு நிலப்பரப்பு பயன்படுத்தப்படுகிறது? நெல். தமிழகத்தில் எந்த பயிர் உற்பத்திக்காக மிக அதிக அளவு நிலப்பரப்பு பயன்படுத்தப்படுகிறது? நெல். STEP என்பது பெண்களுக்கு பயிற்சி மற்றும் டேஸுக்கான ஆதரவை குறிக்கிறது. STEP என்பது பெண்களுக்கான பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்பு ஆதரவை குறிக்கிறது. அடுத்து, ஒரு பொறுத்துக கொடுத்துருக்காங்க. பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ. இது பாலின விகித முன்னேற்றம் மற்றும் பெண் கல்வி உறுதிப்படுத்துதல். அடுத்து, RGSEAG வளர் இளம் பருவ பெண்களின் ஒட்டுமொத்த முன்னேற்றம். IGMSY கருவுற்ற மற்றும் பாலூட்டும் பெண்களுக்கு பண உதவி. உஜ்வாலா இழி வணிக தொடர்பு தடுப்பு. 1931 நடந்த 2ஆம் வட்டமேசை மாநாட்டில் இந்தியாவின் பெண்கள் அமைப்புகளின் பிரதிநிதி சரோஜினி நாயுடு. 1931 நடந்த 2ஆம் வட்டமேசை மாநாட்டில் இந்தியாவின் பெண்கள் அமைப்புகளின் பிரதிநிதி சரோஜினி நாயுடு.
அடுத்து ஆண்களுக்கு கல்வி அவசியம் என்பது போல் பெண்களுக்கும் கல்வி அவசியம். பெண்கள் சிறு வயதிலேயே திருமணம் செய்து கொள்ளாமல் உயர்கல்விகளுக்கு செல்ல வேண்டும் என்ற கோட்பாட்டின் வழிகொள்கை பெறுதலை குறித்து அறிவுரை கூறியவர் டாக்டர் B.R. அம்பேத்கர். ஆண்களுக்கு கல்வி அவசியம் போல் பெண்களுக்கும் கல்வி அவசியம். பெண்கள் சிறு வயதிலேயே திருமணம் செய்து கொள்ளாமல் உயர்கல்விக்கு செல்ல வேண்டும் என்று கோட்பாட்டின் வழி கல்வி பெறுதலை குறித்து அறிவுரை கூறியவர் டாக்டர் B.R. அம்பேத்கர். அவ்வளோதான் 175 கொஷின். அதாவது 75 கொஷின் பார்த்தாச்சு. மீதி 25 கொஷின் வந்து ஆப்டிடியூட் வரும். அது நம்ம தனியாக மேக்ஸ் சீரிஸ் பார்க்கும்போது நம்ம பார்க்கலாம். இப்போ 75 கொஷின் ஜென்ரல் முடிஞ்சது. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க. தென் நம்ம சேனல் யாரா புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.